கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. இங்கு மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாக்கியத்தில் அதற்கு உதாரணமாக சர்ப்பத்தை இங்கு ஆண்டவர் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். ஆமென். நிக்கோதேமுவோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற போது அந்த கன்வர்சேஷனில் இங்கே ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ சர்ப்பமும் மனுஷகுமாரனும் ஒன்றா அப்படின்லாம் சில உபதேசங்கள்லாம் இருக்குது. இதில் இங்கே என்ன காரியம் சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த சர்ப்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்ட அந்த சம்பவம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்கே என்ன நடக்குதுன்னா, ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வனாந்தரத்தில் கோபம் அடைந்து கொள்ளிவாய் சர்ப்பங்களை உள்ளே அனுமதிக்கிறார். அதனால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்து போனார்கள். என்னாகமம் 21:6 இதை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி நீங்கள் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு மோசே கிட்ட ஜனங்கள் கேட்கவும், ஐயோ சொல்கிறாங்க, கன்ஃபஸ் பண்ணுறாங்க, நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். அப்போ இங்கே என்ன 2 தப்பு பண்ணுறாங்க. ஒன்று, கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. 2வது, மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க? 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா, தேனிலிட்ட பணியாரம் போன்ற சுவையுடைய மன்னா, கொத்துமல்லி விதை அளவு இருக்கும். அதில் விதவிதமான அதை சேர்த்து வைத்து அதை இடித்து அப்பம் சுட்டு இப்படி பணியாரங்களாக செய்து இவ்வளோ விதவிதமாக சாப்பிட்டாங்க. அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படியே ஒரு சூப்பரான உணவு, யாரும் சாப்பிட முடியாத உணவு. ஏனென்றால் அது தேவதூதர்களுடைய உணவு. அல்லேலூயா. வானத்து பனி, வானத்து உணவு அது. அல்லேலூயா. அப்போ அந்த உணவை கர்த்தர் கொடுத்தார். தி பெஸ்ட்டு, இந்த உலகத்திலே கிடைக்காத உணவு. அது ஒரே வார்த்தை, தேவதூதர்களுடைய உணவு. ஆமென். அப்போது அந்த உணவை கர்த்தர் கொடுத்திருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அதை குறித்து அது அற்பமான உணவுன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தினமும் அதை சாப்பிட்டு அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சான். அதாவது வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடைக்காது. பல நேரங்களில் நமக்கு கிடைத்திருக்கிற காரியங்களினுடைய அருமையை அறியாதவர்களாக இருக்கிறோமா இல்லையா? இப்போது கொரோனா அப்படின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னே தினமும் கிளம்பி காலேஜுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம், ஆஃபீஸ்க்கு போனோம், நம்மளோட பிஸ்னஸ்களில் பார்த்தோம், கடைகள் திறந்தோம், சர்ச்சுக்கு போனோம், ஊழியங்களுக்கு போனோம், ஊழியங்கள் செஞ்சோம். அப்போ அது எவ்வளவு பெரிய விஷயன்றதை நம்ம அறியாமலே செய்து கொண்டு இருந்தோம். அதாவது அன்றன்றுள்ள உணவை நாம் சாப்பிடுவது பெரிய காரியம். சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். அவங்கவுங்க கையின் பிரயாசத்தை அவங்கவுங்க சாப்பிட்றது ஒரு ஆசீர்வாதம். நம்ம கையின் பிரயாசத்தை அடுத்தவன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவது ஆசீர்வாதம். அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை தெரிகிறதில்ல. எப்போது அது அடுத்தவன் சாப்பிடுகிறானோ அப்போதான் அந்த அருமை தெரிகிறது. அந்த மாதிரி நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கிற அந்த பொக்கிஷம், நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை, கிடைத்திருக்கிற ஆரோக்கியம், கிடைத்திருக்கிற வருமானங்கள், நம்ம குடியிருக்கிற வீடு, நம்ம சாப்பிடுகிற உணவு, நம்ம சாப்பிட்டா அது டைஜஸ்ட் ஆகிடுது. அல்லேலூயா. நம்ம மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது அந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது அந்த சிறுநீரகமானது அந்த இரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலையை அது செய்யாதபடினால, அது பழுதடைகிறபடினால அந்த வேலையை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? ரத்தத்தை அப்படியே அந்த டயாலிசிஸ் மெஷினுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அந்த மெஷின் அந்த வேலையை செய்து சுத்தமான ரத்தத்தை மீண்டும் அது உடலுக்கு அனுப்புகிறது. அசுத்தங்களை அது வடிகட்டி வெளியே அனுப்புகிறது. அல்லேலூயா. அதுக்கு வாரத்துக்கு 3 தடவை போகணும், 2 தடவை போகணும்.
ஒரு பை அவங்க சரீரத்தில் மாட்டி விடப்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கியமானது அது எவ்வளவு விலையேற பெற்றது அப்படின்றத நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோமா? நம்ம அனுதினமும் காலையில் எழுந்திருக்கிறோம், நம்முடைய வேலைகளை செய்கிறோம், ராத்திரி தூங்குகிறோம், சாப்பிட்றோம், டைஜஸ்ட் ஆகுது, படுத்தா தூங்குகிறோம், காலையில் எழுந்துக்கிறோம். அதுக்கு நம்ம எவ்வளவு காரியங்களை நம்ம முறுமுறுக்கிறோம்ல. ஐயோ, இவ்வளோ தூரம் எனக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, எனக்கு இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது, எனக்கு இவ்வளோ வேலையை செய்ய வேண்டியது இருக்குது, இந்த ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது என்று சொல்லி நாம் பல நேரங்களில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தினுடைய அருமையை உணராதவர்களாக இருக்கிறோம், அற்பமாய் எண்ணுகிறோம். இல்லையா? அப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் கோபமானபடினால மோசேக்கும் கர்த்தருக்கும் விரோதமாய் அவர்கள் பேசி அவர்கள் கோபம் ஊட்டினபடினால கொள்ளிவாய் சர்ப்பங்களை என்ன செய்கிறார்? உள்ள அனுப்பி வைக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, மோசே போய் அங்கே தன்னை பற்றி தான் ஜனங்கள் அப்படி பேசியிருக்கிறாங்க, ஆனாலும் பாருங்களேன், அதான் அந்த மோசேனுடைய இருதயம். மோசே ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் மோசேக்கு அந்த இருதயம் இருந்தது. இன்றைக்கு நம்மளை பற்றி யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா உடனே வெகுண்டு எழுவதும், உடனே ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறதும், உடனே நீயா நானான்னு நிற்கிறதும், இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருக்கிறோம். இல்லையா? ஆனால் அன்று மோசேனுடைய இருதயம் எப்படி இருந்தது? அந்த ஜனங்களுக்காக தன்னை அற்பமாய் பேசின ஜனங்கள், தான் மேலே கோவப்பட்ட ஜனங்கள், தனக்கு எதிராய் எழுந்த ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு? விண்ணப்பம் பண்ணுறாரு. ஐயோ, ஜனங்கள் சாகுறாங்களே ஆண்டவரே, அந்த இருதயம் நம்மிடத்துல இருக்கிறதா? ஆண்டு சொல்கிறாங்க, திறப்பிலே நிற்கும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், அல்லது ஒருத்தியை தேடினேன், ஒருவரையும் காணேன்னு அவருடைய இருதயம் கலங்குகிறது. ஏன் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணுறோம், உண்மைதான். ஆனால் நம்மளை யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளை யாராவது சீண்டிட்டாங்கன்னு வைங்க, நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னு வைங்க, உடனே என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு எதிராக எழுகிறோம். அல்லது நம்ம பலவிதமான குரூப்பிசங்கள், பலவிதமான அரசியல்கள், ஒரு விட்டு கொடுத்து போகிற தன்மை இல்லை, எதை எடுத்தாலும் சண்டைக்காரர்களாக நிற்கிறோம், அடங்காதவர்களாக இருக்கிறோம், முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம், தலைமைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு எப்படி மோசேக்கு எதிர்த்து நின்றார்களோ அப்படித்தான் இன்றைக்கு நாம் அநேக நேரங்களிலே இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ எப்படிப்பட்ட சுபாவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? தன்னை அடித்தாலும், தன்னை மிதித்தாலும், தன்னை குற்றப்படுத்தினாலும், தன்னை கஷ்டப்படுத்தினாலும், யார் தன்னை வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுக்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஏன் ஆண்டவர் சொல்கிறாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? தன்னுடைய கரங்களை அந்த சிலுவையில் வைத்து அப்படியே பொசிஷன் பார்த்து அப்படி கரெக்டாக ஆணி அடித்துட்டு கொண்டிருந்தானே ஒரு ரோம அந்த போர் சேவகன் அல்லது அந்த ரோம போர் தளபதி, அவனை மன்னிக்க சொல்கிறார் ஆண்டவர். ஏன்? அவன் செய்கிறது என்னன்னு அவனுக்கு தெரியாதா? தெரியல. என்ன அர்த்தத்திலே சொல்லுகிறார்? இதோ என்னை இப்படி சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறானே, இவன் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவத்துக்காக தான் நான் என்னுடைய உயிரை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதை அவன் அறியலையே, அதை அவன் அறியவில்லையே என்று சொல்லி அவருடைய இருதயம் அங்கலாய்க்கிறது. இதோ இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களுக்காகத்தானே நான் என்னுடைய உயிரையே கொடுக்கிறேன், அதை இவர்கள் அறியாமல் இன்னும் என்னையே சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதாவது நம்முடைய இருதயமானது ஒரு தகப்பனுடைய இருதயமாக இருக்க வேண்டும், ஒரு தாயினுடைய இருதயமாக இருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், உங்களுக்கு அநேக உபாத்தியாயர்கள் உண்டு, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறவங்க நிறைய பேர் உண்டு, ஆனால் அநேக தகப்பன்மார் இல்லையே. சிட்சித்து போதிக்கிற தகப்பன்மார், ஆறுதல் சொல்லி போதிக்கிற தகப்பன்மார், கண்டனம் சொல்லி போதிக்கிற தகப்பன்மார், அன்போடு கூட அரவணைத்து கொள்ளுகிற தகப்பன்மார். அதாவது ஒரு பிள்ளை சேட்டை பண்ணும்போது நல்ல 4 அடி அடின்னு அடிக்கிற ஒரு அடிப்பா ஒரு நல்ல தகப்பன். ஆனால் அதே பிள்ளை வேதனையோடு கூட இருக்கின்ற போது போய் அவன் தன்னோடு கூட அணைத்து கொள்வான். இந்த 2 குணங்களும் ஒரு தகப்பனுக்கு வேணும். இந்த 2 குணங்களும் ஊழியக்காரர்களுக்கு வேண்டும், மேய்ப்பர்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மோசே அன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்தார், பரிந்து பேசினார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த சர்ப்பத்தை அந்த சர்ப்பத்தினுடைய உருவத்தை என்ன செய்ய? வெண்கலத்தில் செஞ்சு மேலே வைப்பா, உயர்த்தி வை, அதை பார்க்குறவங்களுக்கு எல்லாரும் பிழைத்து கொள்வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, ஏன் அன்று சர்ப்பம் உயர்த்தப்பட்டது? சர்ப்பம் உயர்த்தப்பட்டது எதற்கு அடையாளம்? இஸ்ரேல் தேசத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தினுடைய அந்த வடிவத்தெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த சிலையெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி என்றால் அது எதற்கு அடையாளம்? அது எதற்கு அடையாளம் என்றால் சர்ப்பமானது தண்டனைக்கு அடையாளம். அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாயும் மோசேக்கு விரோதமாகவும் பேசினபடினாலே
அந்த சர்ப்பம் உள்ளே நுழைந்து அவர்களை கடித்தது, அது தண்டனையின் அடையாளம். சர்ப்பமானது தண்டனையின் அடையாளம். அப்போ அதை நோக்கி பார்க்குற போது, இது ஏன் என்னை கடித்தது, நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் மன்னிப்பு கேட்டார்கள், பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லேலூயா, மனம் திரும்பினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்கு அடையாளம்? அவர் எதற்கு அடையாளம் என்றால் பாவ மன்னிப்பின் அடையாளம். அவர் தண்டனையின் அடையாளம் அல்ல, அவர் மன்னிப்பின் அடையாளம். அதுதான் சர்ப்பம் உயர்த்தப்பட்டதற்கும் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டதற்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னவென்றால், சர்ப்பம் தண்டனையின் அடையாளம், ஆனால் மனுஷகுமாரன் மன்னிப்பின் அடையாளம். அல்லேலூயா, தண்டனையின் அடையாளத்தை பார்த்தே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்றால், மன்னிப்பின் அடையாளத்தை பார்த்து நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டாமா? நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நமக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் நாங்கள் ஏராளமான காரியங்களை பேசுகிறோம், மன்னிங்க என்று சொல்லுவோமா? மனம் திரும்பினோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். நாம் ஜெபிப்போம். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்தும் போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்தும் போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். பலகர சகர பலகரவா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா என்று. ஆண்டவரே, அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்களே பிழைத்து கொண்டார்கள். இன்று நாங்கள் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்குறேன். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் குற்றம் செய்திருந்தாலும் மன்னிங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஒருவராவது கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சர்ப்பமன்று வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட்டார். எதற்காக? ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக. உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களை தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உங்களை தான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் கெட்டு போயிடக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கெட்டு போய்விடக்கூடாது. இவ்வளோ நாளும் நான் எதிர்த்து நின்ற பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் உடைய ஊழியக்காருக்கு விரோதமாகவும் நான் எதிர்த்து நின்ற காரியங்களை மன்னிங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் எதிர்த்து நின்றேன். ஒவ்வொரு முறையும் நான், ஆண்டவரே, நான் செய்வது தான் சரி என்று நினைத்து கொண்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க கேளுங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். போதும், இவ்வளோ நாள் பட்ட பாடுகள் போதும். இனி மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. மன்னிக்கிறதற்கு அவர் சர்வ வல்லமை படைத்தவராயிருக்கிறார், இரக்கமுடையவராயிருக்கிறார், மனதுருக்கமுடையவராயிருக்கிறார். மன்னிங்க ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, என் மீறுதல்களை மன்னிங்க ஐயா. மன்னியும் ஆண்டவரே. ரிஹஷா கராபலகரபா. இறங்கும் ஐயா, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் தகப்பனே. குற்றங்களை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்கன்னு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் அந்த வேளையில் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இறங்குவீராக, இறங்குவீராக, குற்றங்களை மன்னிப்பீராக, பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை மன்னிப்பீராக. ஹல்லேலூயா.
அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதியும் கன மகிமையுமக்கே செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விட்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயர்த்தி விட்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முதலாய் பெருகவே பெருக பண்ணுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் தந்த பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you. Wish you a happy day.